இந்திய பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சி, ஒரே நாளில் ரூபாய் 9 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் பணம் ஆவியானது. மார்ச் 2026 32ஆம் தேதி நிலவரப்படி இந்திய பங்குச்சந்தையில் ஏற்பட்ட பெரும் வீழ்ச்சி குறித்து விரிவான செய்தித் தொகுப்பு. தேசிய பங்குச்சந்தை மற்றும் மும்பை பங்குச்சந்தையின் இன்றைய சரிவு குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. மார்ச் 32ஆம் தேதி நிஃப்டி 50 குறியீடு 22,331.40 புள்ளிகளில் நிறைவடைந்தது. இது முந்தைய தினத்தை விட 488 புள்ளிகள் அல்லது 2.14% வீழ்ச்சியாகும். சென்செக்ஸ் குறியீடு 71,947.55 புள்ளிகளாக நிலைபெற்று 1,636 புள்ளிகள் சரிந்தது. இதன் காரணமாக முதலீட்டாளர்களின் சொத்து மதிப்பு 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் குறைந்து சந்தை மூலதனம் 410 லட்சம் கோடி ரூபாய்க்கு கீழ் சென்றது. தேசிய பங்குச்சந்தையில் 570 பங்குகள் உயர்வுடனும் 2,762 பங்குகள் சரிவுடனும் வர்த்தகமானது. மார்ச் 28 மற்றும் 29 வார இறுதி நாட்களில் ஈரான் போரின் 31வது நாளில் டெஹ்ரான் மின் கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சந்தையில் விற்பனை அழுத்தத்தை ஏற்படுத்தின. பிப்ரவரி இறுதி முதல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பேச்சுவார்த்தைக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தினாலும் ஈரான் எண்ணெய் வயல்கள் இலக்கு வைக்கப்பட்டன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $108 உயர்ந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 94.25 என்ற அளவில் முடிவடைந்தது. தங்கம் விலை 1,49,600 ரூபாயை தொட்டு உயர்வு கண்டது. இந்திய ரிசர்வ் வங்கி மார்ச் தொடக்கத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களைச் சேர்த்திருந்தது. துறை ரீதியாக பார்க்கும்போது வங்கித்துறை 3.82% சரிந்தது. இதில் HDFC வங்கி மற்றும் ICICI வங்கி பங்குகள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன. நிதிச்சேவை மற்றும் பொதுத்துறை வங்கிகளும் சரிவைச் சந்தித்த நிலையில் SBI மற்றும் பேங்க் ஆப் பரோடா பங்குகள் 4%த்திற்கு மேல் குறைந்தன. ஆட்டோ மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளும் நஷ்டத்தைச் சந்தித்தன. இருப்பினும் உலோகத்துறை மட்டும் சிறிய அளவில் உயர்வு கண்டது. இந்த மாதத்தில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 1.14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றுள்ளனர். அதே நேரத்தில் உள்நாட்டு நிறுவனங்கள் 1.28 லட்சம் கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியுள்ளன. இந்தியாவின் பயன் குறியீடு 15% உயர்ந்து 22 என்ற நிலையை எட்டியது. மார்ச் 31 மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சந்தை விடுமுறை அளிக்கப்படுகிறது. கிஃப்ட் நிஃப்டி 1.41% சரிவுடன் காணப்படுகிறது. புதிய நிதியாண்டின் முதல் வாரத்தில் நிஃப்டி 22,000 முதல் 23,200 என்ற வரம்பிற்குள் இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டின் முடிவை விட 5 முதல் 7% குறைவான அளவாகும்.